ராஜா ப்ரோ ப்ளீஸ் தைரியமா வாங்க, நம்ம சீக்கிரமாவே ரோஜாவை கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ப்ரோ, எங்க வீட்டை நினைச்சாதான் எனக்கு கோபமா வருது. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எப்பவே அவளை கண்டுபிடிச்சிருப்பேன். இப்பதான் வந்து சொல்றாங்க, அதுவும் நீங்க சொல்லிதான் தெரியும். விடுங்க ப்ரோ, உங்க வீட்டு ஆளுங்களுக்கு உங்களை நினைச்சு கவலை இருக்கும்ல, அதனாலதான் அப்படி பண்ணிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த விஷயத்த போய் என்கிட்ட மறைக்கலாமா ப்ரோ? இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான், பக்கத்துல வந்துட்டோம். நீங்க ஃபீல் பண்ணாம வாங்க. நீங்க தைரியமா இருந்தாதான் ரோஜாவை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ப்ரோ, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் உண்மையான வேலண்டைன்ஸ் டேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம், நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் நீங்க லவ் பண்ண பொண்ணை பார்க்க போறீங்கல்ல, அதான் உங்களுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நான் பாப்பேன்னா பார்க்க மாட்டேன்னு கூட தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா பாப்பீங்க ப்ரோ, நான் எதுக்கு இருக்கேன்? என் உயிரை கொடுத்தாவது உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன். என்னால ஆரம்பிச்ச அந்த பிரச்சனை என்னாலேயே சால்வ் ஆகட்டும். யார் இது? அன்னோன் நம்பரா இருக்கு. அப்புறம் பேசிக்கலாம். சாரி ரோஜாபா, நீ இத்தனை நாள் காணாம போயிட்டேன்னு கூட எனக்கு தெரியல. இப்பதான் தெரிஞ்சது. சீக்கிரமாவே உன்னை கண்டுபிடிச்சிருவேன். நீ சந்தோஷமா இருக்கியா இல்ல கஷ்டத்துல இருக்கியா, நீ என்ன மனநிலைமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எத்தனை நாள் கனவு கண்டிருப்பல, கண்டிப்பா ராஜா வருவாரு, என்னை காப்பாத்துவாருன்னு. அது எல்லாத்தையுமே நான் சுக்குநூற உடைச்சிட்டேன்ல. சீக்கிரமாவே உன்னை வந்து பாக்குறேன் ரோஜாமா, நீ ஃபீல் பண்ணாம இரு. இன்னும் மறுபடியும் இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. யாருவீங்க? இன்னும் 5 கிலோமீட்டர் தான், இறங்கிட்டு பேசிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ள வரலாங்களா? வாங்க ராஜேந்திரன். சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். நீங்க ஆதித்யான்ற பேர்ல ஒரு நம்பர் கொடுத்து, அந்த நம்பர் எப்ப பெரம்பலூர் சைட் போனாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அவங்க இப்ப அந்த சைடு தான் சார் போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க ராஜேந்திரன்? நல்லா பாத்தீங்களா? சார் ஆமா சார், அந்த நம்பர் நம்ம ஊர்ல இருந்து திருச்சியை தாண்டிட்டாலே ஒரு நோட்டிபிகேஷன் செட் பண்ணிருந்தேன். இன்னைக்கு அலாரம் அடிச்சது. அப்புறம் தான் சார் செக் பண்ணேன். அந்த ஆதித்யான்னு நீங்க கொடுத்த நம்பர் பெரம்பலூர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஆதித்யா ரோஜா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானோ? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான். அவனோட போலீஸ் ஃபோர்ஸ் அப்படி. இப்ப என்ன பண்ணலாம்? ரோஜாவை ஏதாவது பண்ணிட்டானோ? உடனே ரோஜா இருக்கிற இடத்த மாத்தணும். ஓகே ராஜேந்திரன், அப்புறம் அந்த நம்பர் கரெக்டா நான் கொடுத்த லொகேஷனுக்கு தான் போகுதான்றத மட்டும் செக் பண்ணி சொல்லுங்க. ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கும் போதே சொல்லுங்க ப்ளீஸ். அதை மட்டும் கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஏன் இப்படி ரோஜாவை தேடி போறோம்? ஐயோ, ரோஜாக்கு ஏதோ ஆகக்கூடாது. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். வேற இடத்துக்கு மாத்தியே ஆகணும். போன். ஹலோ ராணியம்மா. சொல்லுங்க சார். ரோஜா என்ன பண்றா? ரோஜா அம்மாக்கு சாப்பாடு கொடுத்தேன் சார். அவங்க சரியாவே சாப்பிடல, இப்ப தூங்கிட்டு இருக்காங்க சார். சரி, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு பிளான் சொல்லியிருந்தேன்ல, நான் எப்போ ஃபோன் பண்ணி உங்ககிட்ட காலி பண்ணணும் அந்த வீட்டுன்னு சொன்னாலும் நீங்க ரெடியா இருக்கணும்னு. இப்ப உங்களுக்கு அந்த வீட்டு அட்ரஸ் தெரியும்ல, நீங்க அங்க கிளம்புங்க. ரோஜாவையும் எழுப்பி கிளப்புங்க. அப்புறம் அவ பேக் திங்ஸ் எதுவுமே, ஒரு சின்ன பொருள் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சீக்கிரம் கிளம்புங்க. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். சீக்கிரம், உங்களுக்கு 10 நிமிஷம் தான் டைம். சீக்கிரமா கிளம்புங்க. ஓகே சார். அப்புறம் ரோஜா எதுக்காக கிளம்புறோன்னு கேட்டானா, ஆதித்யா நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானா, அவன் நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கானா, அதனால அவன் அண்ணன் கிளம்ப சொன்னாங்கன்னு மட்டும் சொல்லிருங்க. சரிங்க சார். இப்ப நம்ம அங்க போனா கண்டிப்பா ஏதாவது பெரிய பிரச்சனையாகும். என்ன பாத்துட்டானா என்ன சும்மாவே விட மாட்டான். எதையாவது ஒண்ணு பண்ணி என்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணும்னு நினைப்பான். அதனால நம்ம இங்கே இருக்கிறது தான் நல்லது. ராஜா ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க ப்ரோ. இல்ல, நீங்க ரோஜாவை எங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க? நான் துபாயில ஒர்க் பண்றேன் ப்ரோ. இங்க லீவுக்காக வந்திருந்தேன். அப்ப எங்க ஃபேமிலியில எல்லாருமே என்ன ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது தான் ரோஜாவை ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை ஓடுறது, மேல லைட் எரியறதுலாம் ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு ப்ரோ ரோஜாவை நான் மொத வாட்டி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நான் ரோஜாவை பார்க்கவே இல்லை. எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு தேடாத இடமே கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, அவங்க எனக்கு பக்கத்துலேயே தான் இருந்திருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஊர் முழுக்க தேடிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு தியேட்டர்ல தான் நான் அவங்கள மீட் பண்ணேன். அப்படி இப்படியே அடுத்தடுத்த மீட்டிங்லாம் நடந்து நான் அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வேணான்னு சொல்லி, அதுக்கப்புறம் என் பர்த்டே அன்னைக்கு அவங்களா ப்ரப்போஸ் பண்ணி, அதெல்லாம் ஒரு பெரிய மெமரிஸ் ப்ரோ. இப்ப நினைச்சா கூட ரொம்ப அழுகையா வருது. வாவ், சூப்பர் ப்ரோ, உங்க ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக கேட்கல, லவ்னா என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டேன். லவ்னா என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகனா? ஏன் ப்ரோ, நீங்க யாரையுமே லவ் பண்ணது இல்லையா? நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த உலகத்துல லவ்னா என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் ப்ரோ. அது இப்பதான் எனக்கே புரியுது. நீங்களும் ரோஜாவும் லவ் பண்ணதுக்கு ஒரு ஸ்டோரி அழகா சொல்லிட்டீங்க. ஆனா நான் எந்த ஸ்டோரிய சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு என் லைஃப்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. நிறைய பொண்ணுங்களா? ஆமா ப்ரோ, அத லவ்னே சொல்ல முடியாது. சும்மா டைம் பாஸ்னு வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு ஒரு பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டு அது இதுன்னு பேசிட்டு சும்மா ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன் ப்ரோ. சொல்ல போனா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் தான் அந்த காலேஜ்க்கே சாக்லேட் பாய் மாதிரி. நிறைய பொண்ணுங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. நானும் எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஆமா, அழகா தான் இருக்கீங்க. அப்ப வந்து ப்ரப்போஸ் பண்ண தானே செய்வாங்க.
ஆட நீங்க வேற ப்ரோ, அழகுக்காகலாம் எந்த பொண்ணும் வரல, எல்லாமே பணத்துக்காக தான். அப்பா டிஜிபில, டிஜிபியோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க லைஃப் இல்ல அவங்க பரம்பரையே செட்டில் ஆயிடலான்னு ஒரு நம்பிக்கை. அதனால எல்லா பொண்ணுங்களும் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. நானும் டைம் பாஸ்க்கு எல்லாரையும் அக்செப்ட் பண்ணிட்டு சும்மா ஓட்டிக்கிட்டு போன் எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு வருஷம் வேலண்டைன்ஸ் டேவை வேற வேற பொண்ணோட கொண்டாடிட்டு இருப்பேன். வேற வேற பொண்ணுங்களோடயா? ஆமா ப்ரோ, இந்த வருஷம் ஸ்வேதாவா இருந்தா அடுத்த வருஷம் ரம்யாவா இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் லக்ஷ்மியா இருக்கும், இப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கும். ஓ சாரி ப்ரோ, இந்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேவை என் கூட உங்களை கொண்டாட வச்சுட்டேனே. ப்ரோ என்ன காமெடி பண்றீங்களா? இந்த வருஷம் நீங்க என் கூட இல்லைன்னா கூட நான் வேற யாரு கூடயும் கொண்டாடி இருக்க மாட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. சுத்த டைம் பாஸ்க்கு இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிருக்கேன் என்னோட லைஃப. பேக்ல திரும்பி பார்த்தா எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கே என்ன நினைச்ச அருவருப்பா இருக்கு ப்ரோ. இத்தனை வருஷத்துல ஒரே ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணியிருந்தா கூட அவளுக்காக நம்ம இருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் ப்ரோ, சந்தோஷமா. ஆனா எதுவுமே இல்லாம எவ்வளவு ஒரு வேஸ்ட் பேப்பரா இருந்திருக்கேன் பாருங்க. பரவாயில்ல ப்ரோ, அட்லீஸ்ட் இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல லைஃப்னா என்னன்னு. இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இனிமேல பிறக்க போறா, ஆல்ரெடி பிறந்துதான் இருப்பா. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமாவே அந்த பொண்ணு கூட நீங்க சேர்ந்துருவீங்க. ப்ரோ நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஆனா நீங்க சொல்றத கேட்கும் போது நல்லா இருக்கு. நடந்தா நல்லதுதான். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு ராஜேந்திரன், பக்கத்துல போயிட்டாங்களா? ஆமா சார், 7 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்காங்க. ஆனா நான் சொல்ல வந்த விஷயம் வேற. சொல்லுங்க சார். நீங்க இன்னொரு நம்பர் கொடுத்தீங்கல்ல, ராஜான்னு ஒரு பையனோட நம்பர், அந்த நம்பர் கூட நீங்க கொடுத்த லொகேஷனுக்கு தான் சார் போயிட்டு இருக்கு. என்ன ராஜேந்திரன் சொல்றீங்க, உண்மையாவா? ஆமா சார். இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, 2 நம்பருமே சேமா தான் சார் டிராவல் ஆயிட்டு இருக்கு. வாட்? ஆமா சார், நம்ம ஊர்ல இருந்து கிளம்பி 2 நம்பருமே ஒரே டைம்ல ஒரே லொகேஷன்ல தான் இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு. என்னால இதை நம்பவே முடியல. எப்படி இது பாசிபிள்? ராஜாவும் ஆதித்யாவும் சேர்ந்து ஒன்னா ரோஜாவை தேடுறாங்க. என்ன நடக்குதுங்க? ராஜேந்திரன் இமீடியட்டா கண்ட்ரோல் ரூம் போங்க. அப்புறம் நான் உங்களுக்கு ராணியமான ஒரு நம்பர் கொடுத்தேன்ல, அந்த நம்பர் அந்த லொகேஷன்ல இருந்து கிளம்பிட்டாங்களான்றத மட்டும் எனக்கு செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் ராஜா ஆதித்யா இவங்க 2 நம்பரை மட்டும் கண்டினியூஸா ட்ரேஸ் பண்ணிட்டே இருங்க. எங்கேயாவது பிரிஞ்சாங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க நேர்ல வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு வரேன். ஓகே சார். கடவுளே என்ன நடக்குது இங்க? இந்த ராஜா எப்படி ரோஜாவோட லொகேஷனை கண்டுபிடிச்சான்? ஆதித்யாவும் ராஜாவும் இப்படி ஒன்னா சேர்ந்தாங்க. என்னதான் நடக்குதாங்க? ஐயோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கண்டிப்பா ரோஜா கிட்ட ராஜா வராருன்னு சொன்னா அந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டான். ராஜா கூட போறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவா. இந்த விஷயத்த ரோஜா கிட்ட சொல்லவே கூடாது. ப்ரோ இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. உங்க ரோஜாவை நீங்க பார்க்க போறீங்க. ரோஜாமா கவலைப்படாதமா, நான் பக்கத்துல வந்துட்டேன். கண்டிப்பா உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போகாம இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். இதழ் இனிமே உன்னை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க போறேன். இதழ் நீ இதே மாதிரி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும், சரியா? நீ அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவியா இதழ்? பாத்தீங்களா கார்த்திக், இந்த வயசுலயே அவ எப்படி நீங்க கேக்குறதுக்குலாம் ஆன்சர் பண்றான்னு. அவ கண்டிப்பா உங்களை ரொம்ப மிஸ் பண்றா கார்த்திக். அப்பாவை உனக்கு ரொம்ப பிடிக்குமா இதழ்? சொல்லு, அப்பா எனக்கு நீங்க தான் வேணும்னு சொல்லு. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு என்கிட்ட ஓடி வந்துரு இதழ், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். கார்த்திக் உங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீங்க இப்படி உடஞ்சு போய் இதழ் கிட்ட பேசுனீங்கன்னா அவ மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுவா. உங்களோட கஷ்டத்தை வாயால வெளியே சொல்றீங்க, பட் அவ குழந்தை இல்லையா, அவளுக்கு வெளியே சொல்லவும் தெரியாது. ஆனா நீங்க ஃபீல் பண்றது அவளுக்கு நல்லாவே புரியும். அவகிட்ட கொஞ்சம் விளையாடுங்க கார்த்திக். அதை விட்டுட்டு நீங்க ஃபீல் பண்ணி அழுது பேசுனீங்கன்னா அவ கண்டிப்பா முள்ளுக்குள்ள உடைஞ்சு போயிருவா. ப்ளீஸ் கார்த்திக் சிரிச்சு விளையாடுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் கண்மணி, ஆனா என்னால நார்மலா இதழ் கிட்ட சிரிச்சு பேச முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் தான், மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்ப்பேன். 7 நாள் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? புரியுது கார்த்திக், இருக்கிற கொஞ்ச நேரத்திலயாவது அவகிட்ட நல்லா சிரிச்சு விளையாடுங்க. இதழ்மா நீ சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு இதழ். என்னடா தங்கம், என்ன வேணும் பாப்பாக்கு? இந்த டைம் பாப்பாக்கு என்னால எதுவுமே தர முடியலையே. நெக்ஸ்ட் சண்டே உங்களை பார்க்க வரும்போது நிறைய டாய்ஸ் வாங்கிட்டு வரேன். டே அப்பா கண்ணாடிலாம் இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? வளர்ந்துட்டே போறீங்க இதழ். பேசு தங்கம், நீ எப்ப அப்பான்னு கூப்பிடுவேன்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் அம்மானு கூப்பிடுவியா இல்ல அப்பான்னு கூப்பிடுவியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீ பேசினா போதும். இதழ் குட்டி அப்பா சொல்லுங்க. சொல்லுடி தங்கம், அப்பா. செல்லக்குட்டி அப்பா சொல்லுடி தங்கம், அப்பா.
கண்மணி நீ அதை கேட்டியா? இதழ் என்ன அப்பான்னு கூப்பிட்டா? கேட்டுச்சா உனக்கு? கேட்டுச்சு கார்த்திக். நான் சொன்னேன்ல, நீங்க என்ன பேசினாலும் அவ கேட்டுட்டு தான் இருப்பான்னு. பாருங்க, நீ அப்பான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே கூப்பிட்டுட்டா. இதழ் இதழ் இதழ்மா ப்ளீஸ்மா, இன்னும் ஒரு வாட்டி கூப்பிடு ப்ளீஸ். அப்பான்னு கூப்பிடு இதழ் ப்ளீஸ். இதழ் இன்னொரு வாட்டி கேட்கணும் போல இருக்கு, கூப்பிடு இதழ். குட்டிமா ப்ளீஸ், ஒரே ஒரு வாட்டி மட்டும் மறுபடியும் கூப்பிடு, கேட்கணும் போல இருக்கு. அப்பா சொல்லு, அப்பா. ஆனந்தம் வேறில்லை, இருமனம் ஒன்று சேர்ந்து இங்கே மௌனத்தில் பேசுதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. கார்த்திக், இதுல என்கிட்ட கொஞ்சம் நேரம் கொடுங்களேன். இந்தா கண்மணி, வாங்கிக்கோ. இதழ் தங்கம், இந்த ஒரு வாரம் கண்டிப்பா உன்னோட சிரிப்பை நான் மிஸ் பண்ணுவேன். அடுத்த வாரம் தான் என்ன பார்க்க வருவல. மிஸ் யூ இதழ். ஆமா கண்மணி, இதழ் உன்கிட்ட ரொம்பவே செட் ஆயிட்டால. ஆமா கார்த்திக், அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ப்ரோ என்ன ப்ரோ இது? இப்படி ஒரு காட்டு பகுதிக்குள்ளேயும் என் ரோஜாமா வளைச்சு வச்சிருக்கோம் அவங்க அண்ணன். ஆமா ப்ரோ, ரோஜாவோட ஃபோன் இங்க தான் லாஸ்ட்ல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. மேபி இங்க தான் ரோஜா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி, இங்கே நின்று பேசிட்டு இருக்க வேணாம், வாங்க ப்ரோ உள்ள போய் பார்க்கலாம். சரி வாங்க போலாம். ஐயோ, ரோஜாமா எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, சீக்கிரம் வாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். அப்போல இருந்து ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் ரூம்ல இருந்து யாராவது ரோஜாவை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக கூட இருக்கலாம். நான் கால் எடுத்து அட்டென்ட் பண்றேன், நீங்க கொஞ்சம் உள்ள போய் பாக்குறீங்களா? சரி ப்ரோ, நான் உள்ள போய் தேடுறேன், நீங்க பேசிட்டு சீக்கிரம் வாங்க. சரி ஓகே, நீங்க போங்க. ஹலோ ஹலோ, என்ன இது ஒரு பொண்ணு பேசுது? நம்மளுக்குலாம் எந்த பொண்ணும் கால் பண்ணாதே, யாரா இருக்கும்? யார் நீங்க? நான் யாருன்னு தெரியலையா? கண்டுபிடிங்க. வாண்டு நீயா? யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா என்ன? ரொம்ப பெரிய ஆள் இல்லனாலும் ஓரளவுக்கு பெரிய ஆளு தான். அப்படியா? என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியலையே, ஏதாவது க்ளூ இருந்தா கொடுங்களேன். க்ளூ வேணுமா? என் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கவிதை சொல்றேன். சொல்லுங்க. பௌர்ணமியில் முழுதாகவும் இருட்டுக்கு ஒளி தருபவள் அவள் யார்? இருட்டுக்கு ஒளி தருபவள். ஹே நக்ஷத்ரா, நீயா? எப்படி இருக்க? ஹலோ, உங்க ஊர்ல மட்டும் நட்சத்திரம் பௌர்ணமியில முழுசா வருமா? சாரிங்க, முன்னாடி இருக்கிற க்ளூவை மறந்துட்டேன். பௌர்ணமியில முழுசா வர்றதுன்னா ஐயோ, சயின்ஸ்ல நான் கொஞ்சம் வீக்கு. வேற ஏதாவது க்ளூ தர முடியுமா? பௌர்ணமியில முழுசா என்ன வரும்னு கூட தெரியல. இவரெல்லாம் போலீஸ், இதுல சயின்ஸ்ல வீக் வேற. என்னமோ புலம்புறா. சரி, வேற ஒரு க்ளூ தரேன். லாரி டயர் ஏறி காலை ஒடித்துக் கொண்டவள், இப்பொழுது டிஜிபி வீட்டில் குடியிருப்பவள் அவள் யார்? அடடே, ஆச்சரியக்குறி. ஆதி மாமா, நான் தான் பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல? வாண்டு, நீ ஹலோன்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓஹோ, தெரிஞ்சுக்கிட்டே தான் சார் என்ன கலாய்க்கிறீங்களோ? லூசு, உன் குரல் தெரியாம இருக்குமா? ஆமா, என்ன புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்க? புது நம்பர்லாம் இல்ல மாமா, இதுதான் என் நம்பர். ஆமால, உன் நம்பர் என்கிட்ட இல்லாததுனால புது நம்பர்னு நினைச்சுக்கிட்டேன். சரி நிலா, எதுக்கு கால் பண்ண சொல்லு. அதுவா, அது ஒன்னு சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன். லூசு, எல்லாரும் சொல்றதுக்கு தான் கால் பண்ணுவாங்க. என்னன்னு சொல்லு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மாமா. என்ன மாமா பேச்சை காணோம்? இல்ல, திடீர்னு வேலண்டைன்ஸ் டேக்கு விஷ் பண்ணியே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்பலாம் யோசிக்க வேணாம் மாமா. ஒரு மனுஷனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் விஷ் பண்ணேன். வேலண்டைன்ஸ் டேனா லவ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் சொல்லணுமா என்ன? பிடிச்சவங்களுக்கு கூட சொல்லலாம். என்ன மாமா, நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான் நிலா. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா எனக்கு கூட நீங்க சொல்லலாம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நிலா. தேங்க் யூ. சரி ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். பை. வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் நீங்க இந்த ரோஜாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் உங்க எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 month ஆக போகுது நான் இந்த வீடியோக்குள்ள வந்தேன். கூடிய விரைவில் ராஜா என்ன கண்டுபிடிக்க போறாரு.
போறாரு. சோ நாங்க மறுபடியும் சேர போற நேரம் வரப்போகுது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம நயாண்டி குடும்பத்தாரோட கதை ரொம்ப டிஃப்ரெண்டா ட்விஸ்டடா போகுதுங்க. கமிங் ட்விஸ்டட் எபிசோட்ஸை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரோஜாமா, அதான் நீ பேசுறத ரசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். ரசிச்சதெல்லாம் போதும். இப்ப பர்த்டே விஷ் இருக்கு, வாங்க சொல்லலாம். இன்னைக்கு February 15 பர்த்டே செலிப்ரேட் பண்ற அன்னலட்சுமி டியர் அவங்களுக்கு அன்சுட்டி கார்ட்டூன் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.